பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெறுகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இந்த தேர் திருவிழாவின் சிறப்புகள் என்ன, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்ல வைகாசி விசாக பெருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில திருவிழாவுடைய 7ஆம் நாளான இன்று முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய தேர் திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. காலை சரியாக 7 மணி அளவுல பழனி ஆண்டவருடைய உற்சவர் சிலை அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைக்கப்பட்டு திருத்தோரோட்டம் என்பது தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது தொடர்ச்சியாக மேற்கு மாட வீதி தொடங்கி வடக்கு கிழக்கு தெற்கு மாட வீதி, பழனி ஆண்டவர் கோவில் தெரு, ஆற்காடு சாலை, நூறடி சாலை என பல முக்கிய சாலைகள் மற்றும் தெருக்கள் வழியாக தற்போது தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். தேரோட்டத்தையொட்டி பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வரக்கூடிய பக்தர்களுடைய வாகனங்கள் 4 மாட வீதிகளுக்கு வெளியில நிறுத்தும் வண்ணம் காவல்துறையினர் தொடர்ந்து தற்போது தீவிர பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்று இரவு 7 மணிக்கு ஒய்யாளி உற்சவமும் நாளை குதிரை வாகன புறப்பாடும் நடைபெற இருக்கிறது. வைகாசி விசாக திருவிழாவுடைய மற்றொரு முக்கிய நிகழ்வான வருகின்ற 21ஆம் தேதி வடபழனி ஆண்டவர் வீதி உலாவும், வைகாசி விசாகமான 22ஆம் தேதி காலை 9 மணிக்கு வள்ளி தெய்வியான சமேத சண்முகர் வீதி உலாவும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அன்றைய தினம் காலை 10 மணிக்கு தீர்த்தவாரி உற்சவமும் கலாசாபிஷேக பூஜையும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு திருக்கல்யாண உற்சவம், மயில் வாகனத்தில் புறப்பாடு, சுப்பிரமணியர் வீதி உலாவும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அந்த கொடியிறக்கத்துடன் அந்த பிரம்மோற்சவ விழா என்பது நிறைவு பெற இருக்கிறது. பிரம்மோற்சவ விளையாட்டு விழாவையொட்டி கலை நிகழ்ச்சிகள் 24ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை தினமும் மாலையில நடைபெறுவதற்கான ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பரதநாட்டியம், சொற்பொழிவு, இன்னிசை கச்சேரி, வீணை கச்சேரி, இசை கச்சேரி என பல்வேறு சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது வடபழனி ஆண்டவருடைய அந்த தேர் திருவிழாவானது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. 4 மாட வீதிகளின் வழியாக தேரானது இன்னும் 10லிருந்து 15 நிமிடங்களுக்குள்ளாக நிலையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.